ஹலோ கைஸ், சில்வர் ஷாப்பிங் தான் பண்ண போறோம். ஆஃப்டர் எ லாங் டைம் கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு வந்திருக்கேன். ரீசன்ட் டைமா இந்த பக்கம் வரவே இல்லை. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சில்வர் ஷாப்பிங் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டி தான் வாங்க போறேன். எனக்கும் எங்க மம்மிக்காகவும். ஆஃப்டர் செகண்ட் பேபி எனக்கு மெட்டி போடவே அவ்வளவா பிடிக்கல, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி போட்டுட்டு இருந்த மெட்டியும் பெருசா இருந்துச்சு, அது கட்டுமே ஆயிருச்சு. அப்புறம் சடனா வாங்கிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்துச்சு. கொஞ்ச நாள் கேப் விட்டு இப்பதான் வாங்க போறேன், குட்டி மெட்டி வாங்கணும் அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன். பட் கிடைக்கிறது ஃபுல்லா பெரிய பெரிய மெட்டியா தான் கிடைச்சிச்சு. இந்த மெட்டி எடுத்த உடனே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, என் தங்கச்சிக்குமே பிடிச்சிருந்துச்சு. இந்த மாடலே சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. போட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பட் இதுலயே ரெண்டு கலர், கிரீன் ஒன்னு, இந்த மாதிரி பர்பிள் கலர், பர்பிள் பிங்க் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு, இதுவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் கிரீன்ல இன்னொரு மாடல் தங்கச்சி எடுத்து காட்டினா, சென்டர்ல வந்து கிரீன் வந்து சைட்ல ஃபுல்லா வந்து பர்பிளும் பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர்ல. இது எல்லாம் பாத்தீங்கன்னா 5 கிராம்ஸ்குள்ளதான் வருது மெட்டி. அண்ட் தென் இந்த மெட்டி கொஞ்சம் யூனிக்கா இருந்துச்சு, எல்லா கலருமே மிக்ஸ் ஆன மாதிரி. நான் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆன்டிக் கலெக்ஷன்ஸ். சரி ஓகே, இந்த மாதிரி சில்வர்லயே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் அதுல எதுவுமே எங்களுக்கு செட் ஆகல. மறுபடியும் ஆன்டிக்கே காட்டுங்கன்ட்டு அதுக்கே போயிட்டோம். மறுபடியும் இந்த கிரீனே தான் வந்துச்சு. கிரீனு, பிங்க், அப்புறம் ஒயிட், இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்ல தான் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. இது எல்லாமே நியூ அரைவல்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அதுவே போட்டு பார்க்கலான்ட்டு அதுல ஒரு 4-5 கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். இதை பார்த்திருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா 4 கிராம்ஸ் 5 கிராம்ஸ் அந்த ரேஞ்ச்ல தான் வருது. பட் பிரைஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே 2000 அபோவ் தான் வருது. எதுவுமே வந்து பிலோ 2000லயே நான் பார்க்கல. இருக்கும் மேபி, நான் பார்க்கலனா இந்த வாட்டியாச்சும் சின்ன சைஸ்ல தான் வாங்கணும்னு பார்க்க வந்தேன். பட் எனக்கு கிடைச்சது எல்லாமே பெரிய பெரிய சைஸ். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டாங்களா, எது வாங்குறதுனே ஒரே கன்ஃபியூஷன். ஒரு 2 கலெக்ஷன்ஸ் இருந்தா வச்சு சூஸ் பண்ணிடலாம் போல. இந்த மாதிரி நிறைய வச்ச உடனே நானும் என் தங்கச்சும் மாறி மாறி தேடுறோம். பட் எங்களுக்கு எதுவுமே செட் ஆன மாதிரியே இல்ல. மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண டிசைனையும் எடுத்துட்டே இருந்தோம் மாறி மாறி. எங்க மம்மிக்கு இன்னொரு கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி. அதை நான் நெக்ஸ்ட் காட்டுறேன் பாருங்க. அப்புறம் இதுவே வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருந்தேன். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா நியர் 7 கிராம்ஸ் வருது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாம் வந்து 2000 அபோவ் ரேஞ்ச்ல தான் வரும் போல. சரி ஓகே, இன்னும் கலெக்ஷன்ஸ் பார்க்கலான்ட்டு நாங்களுமே தேடிட்டே இருந்தோம். மோஸ்டான கலெக்ஷன் இந்த ஒயிட் ஸ்டோன், அந்த பிங்க் ஸ்டோன், இந்த டிசைன்லயே தான் இருந்துச்சு. மறுபடியும் நாங்களுமே அதுவே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இந்த மாதிரி ஒயிட் ஃபுல் வச்ச மாதிரி இருக்கு. இந்த பிங்க் தான் நான் சொன்னது எங்க மம்மிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்ட்டு. ஆனா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4000 கிட்ட வருது. வெயிட் என்னன்னா 11 கிராம்ஸ் வருது இது. ஆனா டிசைன் சூப்பரா இருக்கு. நடுவுல பிங்க் ஸ்டோன் வச்சு சைடு ஃபுல்லாவே பிங்க் ஸ்டோன் வச்சுதான் இருக்கு. ஆனா நேர்ல ரொம்ப பெருசா இருக்கு, வீடியோல மேபி குட்டியா தெரியலாம். இந்த கலெக்ஷன் தான் எங்க மம்மிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். அதுல வந்து எங்களுக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதுக்காக நாங்க பிரைஸ் ரொம்ப கம்மி பண்ணி கேட்டோம். பட் எங்களுக்கு செட்டே ஆகல. 4000 அபோவ் அப்படின்றனால அவங்க மேக்கிங் சார்ஜஸுமே அதிகமா போட்டிருந்தாங்க. சுத்தமா எங்களுக்கு பிரைஸ் செட் ஆகல. சரி வேற 2 பிடிச்சிருந்துச்சு, அதுவே வாங்கிக்கலாம், அதுவே வாங்கிட்டோம். பட் சில்வரை பொறுத்த வரைக்கும் பீஸ் ரேட் அப்படின்றனால அவங்க கம்மி பண்ண மாட்டாங்க. அதுவும் மீறி கம்மி பண்ண வந்து கொஞ்சம் தான் கம்மி பண்ணுவாங்க. எங்களுக்கு ஒரு 30 to 40 ருபீஸ்க்குள்ள கம்மி பண்ணாங்க, அவ்வளவுதான். மேக்கிங் சார்ஜஸே வந்து 800 to 900 அரௌண்ட் வந்துருச்சு எங்களுக்கு. நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண ஒண்ணு பிங்க் கலர்ல இருக்கும். அதுலயே நாங்க 2 டிசைன் வாங்கினோம், ஒன்னு கிரீனு ஒன்னு பிங்க். இதோட பிரைஸ் டீடைல்ஸ் நான் என்ன வாங்கினது இப்ப உங்க கூட ஷேர் பண்ற பாருங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால இந்த பர்ஸை பார்க்கும்போது புதுசா வாங்கின மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அங்கேயே ஜிஆர்டி அப்புறம் நாங்க ரெகுலரா வாங்குற 2 ஷாப்பும் இருக்கனால போனா 2த்துல 1ல வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா இது முன்னாடி இருக்கனால நாங்க அவ்வளவா போறது இல்ல. நாங்க வாங்கின மெட்டி இதுதான். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா நியர் 8 கிராம்ஸ். பிரைஸ் பாத்தீங்கன்னா அபோவ் 2000 ருபீஸ் தான் வந்துச்சு. ஈச் வந்து 2000 சம்திங். நான் பில் காட்டும் போது எக்ஸாக்டா பிரைஸ் சொல்றேன். எனக்கு இதுதான் பிடிச்சிருந்துச்சு. நான் ஆல்ரெடி காட்டின மாதிரி இது ஆன்டிக் மாடலு. இது நியூ டிசைனும் கூட. வீடியோல எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நேர்ல பார்த்தா பெருசா தான் இருக்கு. நான் சின்னதா வாங்கணும்னு நினைச்சுதான் போனேன். பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதுக்காக நான் இதுவே வாங்கிட்டேன். அண்ட் தென் இது வந்து பிங்க் கலர். நான் சொன்ன மாதிரி நாங்க 2 கலரும் வாங்கிட்டோம். இதுவுமே சேம் மாடல், சேம் டிசைன், ஆன்டிக் டிசைனே தான். இதுல இந்த 2 கலர்ஸ் தான் இருந்துச்சு. சரி நான் ஒண்ணு எங்க அம்மா ஒண்ணு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக சேம் டிசைன் பிடிச்சிருக்குன்ட்டு இதுவே வாங்கிட்டோம். இதோட பிரைஸ் டீடைல்ஸ் இப்ப சொல்றேன் நானு. சில்வரோட பிரைஸ் அன்னைக்கு நாங்க போகும்போது வந்து 250 ருபீஸ் இருந்துச்சு 1 கிராம். நாங்க வாங்கின மெட்டி, ஒரு மெட்டியோட வெயிட் பாத்தீங்கன்னா 7.770, இன்னொரு மெட்டி பாத்தீங்கன்னா 7.730.
ஒரு மெட்டியோட பிரைஸ் வந்து 2692 ருபீஸ், இன்னொன்னு வந்து 2678 ருபீஸ். ஏன் டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா வெயிட் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதனால ரெண்டுமே சேம் டிசைனா இருந்தாலும் ரெண்டுத்துக்குமே வந்து வெயிட் டிஃபரன்ஸ் வருது, அதனால கொஞ்சம் பிரைஸ் அதிகமா கம்மியா தெரியுது உங்களுக்கு. இதுல டோட்டல் காஸ்ட் பாத்தீங்கன்னா 5370 ருபீஸ் வருது மெட்டி மட்டும். இதுல மேல வர மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து 5500 ருபீஸ்க்கு நான் ஃபைனல் பண்ணேன். ஆனா ஒரு 32 ருபீஸ் தான் அவங்க கம்மி பண்ணாங்க மேக்கிங் சார்ஜஸ்ல, அதுக்கு மேல கம்மி பண்ண முடியாது பீஸ் ரேட் அப்படின்றனால சொல்லிட்டாங்க. ரொம்ப நாளா வாங்கணும்னு விஷ்லிஸ்ட்ல இருந்தது, ஃபைனலா வாங்கிட்டேன். எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.